அன்பின் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் சிலுவையின் தியானத்தை பற்றி தியானம் பண்ணுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம், 29வது வசனம், 30வது வசனம் நம்ம இப்பொழுது வாசித்து தியானம் பண்ணோம். அதுக்கு முன்பதாக சிறிய ஜெபத்துடனே இந்த வசனத்தை நம்ம தியானம் பண்ணலாம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, உம்முடைய பாதபடிக்கு வருகிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் உம்முடைய சந்நிதியில் இந்த வார்த்தைகளை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. சிலுவையில் நீங்கள் பேசின அந்த 7 வார்த்தைகளை தியானம் பண்ணும்போது ஆண்டவரே, நீரே எங்களுடனே பேசி எங்களை வழிநடத்துங்க. உமது கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கேளுங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடியில் இருந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்கலானை காடியிலே நெய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று சொல்லி, அதாவது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 6ஆம் வார்த்தை முடிந்தது அப்படின்னு இயேசு ஆண்டவர் சிலுவையில் பேசுகிறார். அவர் சிலுவையில் முடிந்ததுன்ற அந்த சொன்ன வார்த்தை எது முடிந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோமே என்றால், ஆண்டவர் ரட்சிப்பின் காரியத்தை அந்த இடத்துல முடித்து வைத்திருக்கிறார். என்ன ரட்சிப்பு அப்படின்னு பார்த்தோம் என்றால், மனிதர்களுக்கு தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தேவையான ரட்சிப்பின் காரியத்தை அவர் முடித்து வைத்தார். இரண்டாவதாக பிதாவின் சித்தம் என்னதோ அது செய்து முடித்தார். மூன்றாவதாக தம்முடைய பொறுப்புகளை எல்லாம் அவர் செய்து முடித்தார். இந்த காரியங்களை நம்ம இங்கே சிந்திக்கும் பொழுது ரட்சிப்பின் காரியமும், பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய காரியமும், பொறுப்புகளை முடிக்கக்கூடிய காரியங்களும், இது எல்லாத்தையும் சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்தார். இவ்விதமாக ஆண்டவர் தம்முடைய கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாமே நிறைவேற்றி அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து பிசாசை ஜெயித்து வெற்றி பெற்றார். இவ்விதமாக எப்போவுமே ஒரு வேலையை நம்ம செய்து முடிக்கும்போது நமக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். இயேசுவாண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டு அத்தகையான வேதனைகள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் அவருக்கு முன்பாக வைத்திருந்த அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த பொறுப்பான காரியங்கள், நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறேன் என்ற ஒரு சந்தோஷம், இயேசு ஆண்டவை தன்னுடைய மகிமைக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், இவற்றை எல்லாவற்றையுமே அவர் பார்த்து கொண்டிருந்தாரே தவிர இந்த உலகத்தில் சரீரத்தை பாதிக்கப்பட்ட காரியங்களோ அல்லது மனதளவில் மென்டல் அளவில் பிசாசு கொடுக்குற டார்ச்சரின் காரியங்களோ ஆண்டவர் பெருசாக பொருட்டுப்படுத்தவில்லை. அதனால தான் அவர் சொல்கிறார், நானே வழி அப்படின்னு சொல்கிறார். நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்னு யோவான் சுவிசேஷத்தில் சொல்கிறார். அவர் வழி என்ன தான் இந்த உலகத்தில் 1000 காரியங்கள் நடந்தாலும், 1000 பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் நம்மளுடைய சிந்தனை சதறி போகாமல் இயேசு ஆண்டவர் மேலேயே இருக்கணும். அவர் பிதாவின் சித்தத்தை செய்வது போல அவர் ரட்சிப்பின் காரியங்களுக்கு செய்வதற்கு என்னென்ன செய்யணுமோ அதை சிந்தித்து செயல்படத்தக்கதான ஒரே ஒரு நிலைமையில் நம்மளும் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அதுக்கு தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தனை உங்களுக்குள் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை என்ன? எப்பொழுதும் அவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கணுன்ற சிந்தனையோடு தான் இருந்தார். எப்பொழுதும் மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணுன்ற சிந்தனையோடு தான் அவர் இருந்தார். அதனால தான் அவரால் சொல்ல முடிகிறது, நானே வழி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியில் நம்ம போவதற்கு நம்மளும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தனை நமக்குள்ளே இருந்தால் நம்மளும் அந்த வழியில் போக முடியும். அதேபோல் பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கணும் என்று நம்ம ஒரு முடிவோடு இருந்தால் அதுக்கு இயேசு ஆண்டவர் நமக்கு உறுதுணையாக இருந்து தேவையான வல்லமை கொடுத்து அவர் நம்மை வழி நடத்தக்கூடும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்து, நீர் எல்லா உலகத்துக்கும் போய் எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சிஷ்யராக்குங்கள் என்று சொல்லி
ஆண்டவர் சிஷ்யர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறார். அவ்விதமாகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் எனக்கும் உனக்கும் ஆண்டவருக்கு கட்டளையிடுகிற காரியம் என்னவென்றால், நான் பிதாவின் சித்தத்தை கொண்டு செயல்பட்டது போல நீங்களும் பிதாவின் சித்தத்தை கொண்டு இந்த உலகத்தில் செயல்பட வேண்டுமென்று ஆண்டவர் நம்மளை இந்த காலை நேரத்தில் அழைக்கிறார். பாருங்கள், இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த முதல் கொண்டு அநேக ஊழியக்காரர்கள், அநேக மிஷினரிமார்கள், பலவிதமான ஊழியக்காரர்கள், பலவிதமான மிஷினரிமார்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு வந்து கொண்டே இருந்தாங்க. ஊழியமும் உலகத்தில் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்குது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம பார்த்தோமே என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்தேவான் அடிக்கப்பட்ட பிறகு, ஸ்தேவான் கொலை செய்யப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாம் சிதறி போய் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போய் அநேகம் பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி மனம் திரும்பும்படி அவங்களை வழிநடத்திருக்கிறாங்க. அவ்விதமாகவே பேதுரும் யோவானும் அந்த கிராமங்களுக்கு போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவங்கள் மேலே கைகள் வைத்தாங்களாம். ஸோ இப்போ ஏற்பட்ட காரியங்களெல்லாம் சிஷ்யர்கள் காலத்திலிருந்து அநேகர் செய்து கொண்டே வந்து கொண்டே இருந்தாங்க. மூத்த ஊழியக்காரர்கள், உண்மையான ஊழியக்காரர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள், எத்தனையோ பேர்கள், அளவில்லை கணக்கில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கணக்கில்லாத ஊழியக்காரர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடித்து போயிட்டாங்க. இன்றைக்கி உன்னையும் என்னையும் அவருடைய காரியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் கூப்பிடுகிறார். நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? நான் எப்படி செய்து முடித்து ஜெயித்தேனோ அப்படி இந்த உலகத்தில் பிதாவின் சித்தத்தினுடைய காரியங்கள் செய்து முடித்து ஜெயிக்க உன்னையும் என்னையும் கூப்பிடுகிறார். இந்த காலை நேரத்தில் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? நாம் தயாராக இருக்கிறோமா? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு, இயேசு ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் இருக்க சிந்தனை நமக்குள்ளே வைத்துக்கொண்டு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஒரு தடவை நம்மளை சிந்தித்து பார்ப்போம். அநேகமான உண்மையான ஊழியக்காரர்கள் இறந்து போயிட்டாங்க. அநேகமான உண்மையான ஊழியக்காரர்கள் உயிர் கொடுத்து ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவன்களை ஒப்பு கொடுத்து இறந்து போயிருக்காங்க. ஊழியக்காரர்கள் உலகத்தில் ரொம்ப அரிதாக இருக்கிறது. அதனால தான் அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவாக இருக்கிறாங்க, வேலையாட்கள் வேணுமென்று பிதாவின் இடத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டுங்கள் அப்படின்னு ஆண்டவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வேலையாட்கள் நிறைய பேர் தேவை. இந்த நாட்களிலே வேலையாட்கள் நிறைய பேர் வேண்டும். அதை தான் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு வற்புறுத்துகிறார். வேலையாட்கள் வேண்டும், ஊழியக்காரர்கள் வேண்டும், அவருடைய காரியங்கள் உண்மையாக செய்து முடிக்கக்கூடிய ஆட்கள் வேண்டும் என்று ஆண்டவர் வேண்டுகொள்கிறார். நானும் நீயும் அவருடைய வேலையை செய்வதற்கு, நீயும் நானும் அவருடைய வேலைகளை செய்து முடிப்பதற்கு உண்மையாக இருந்து அவரிடத்தில் வருவோமா? அப்படி நம்ம வந்தோம் என்றால் ஒருவரும் சேரக்கூடாத, கிட்டி சேராத ஒளியில் ஆண்டவர் நம்மளை சேர்ப்பார். அவருடைய மகிமையில் ஆண்டவர் நம்மளை கொண்டு சேர்ப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் ரெஃபரன்ஸ் காண்பித்து சொல்வதற்குண்டான நேரம் இல்லாதனால இந்த நேரத்தில் அந்த ரெஃபரன்ஸ் காண்பிக்கிறது பொருட்டாக காண்பிக்க முடியாமல் ஒரு வார்த்தையில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இதை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் இன்றைக்கி வேதனையோடு கேட்குற ஒரே ஒரு காரியம், மகனே மகளே, நான் உங்களை அழைக்கிறேன். என்னுடைய வேலைக்காக நீங்கள் வருவீர்களா? என்னுடைய சேவை செய்வதற்கு நீங்கள் வருவீர்களா அப்படின்னு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கேட்குறார். அவருடைய சேவை செய்தால் என்ன நடக்கும்? பிசாசை ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம். அன்று வெற்றினாலே தீமோத்தி 1:16 சொன்னது போல யாரும் கிட்டி சேராத வழியில் ஆண்டவர் நம்மளை சேர்ப்பார். ஆண்டவர் நம்மளை அவ்விதமாக அவருடைய ஒளியில் சேர்த்துக்கொள்வதற்கு அவர் அவ்வளோ விருப்பப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக அவ்வளோ வேண்டிக் கொண்டிருக்கிறார். நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதற்கு, அவருடைய மகிமையில் சேர்த்துக்கொள்வதற்கு அவ்வளவாக நம்மளை ஆண்டவர் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அதே போல் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம படித்தோம் என்றால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும்போது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு
தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே. பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் நானும் யார் அப்படின்னு பார்த்தோம் என்றால் நாம் அனைவரும் பிதாவினுடைய பிள்ளைகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொன்னது போல, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்துருக்காராம். அந்த அதிகாரத்தின்படி நீங்களும் நானும் இன்றைக்கி நாம் எல்லோரும் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நமக்கு எப்படி ரட்சிப்பு எடுத்து வைத்திருக்கிறாரோ அவ்விதமான ரட்சிப்பின் காரியத்தை நமக்காக செய்து முடித்த ஜீவனுள்ள தேவன் அவர் செய்த அந்த காரியத்தை செய்வதற்கு இன்று நாளிலே உன்னையும் என்னையும் அவர் அழைக்கிறார். அவர் முடித்தார், அவர் ஜெயித்தார். அதனால தான் முடிந்தது என்று அவரால் சொல்ல முடிகிறது. அவர் முடித்தார், ஜெயித்தார். அவ்விதமாகவே நம்மளையும் அவர் அழைக்கிறது எதுக்கென்றால், அவருடைய காரியங்கள் முடித்து அதை ஜெயித்து நம்மளும் அவரோட அந்த மகிமையில் போய் அவரோட சந்தோஷமாக இருப்பதற்கு அவர் நம்மை இந்த காலை நேரத்தில் அழைக்கிறார். பாருங்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இந்த நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தவிர வேறு எந்த நாமத்திலுமே ரட்சிப்பு கிடையாது அப்படின்னு தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மட்டும்தான் நமக்கு வழி. அவர் மட்டும்தான் நமக்கு வழி. என்ன வழி அப்படின்னு பார்த்தால், அந்த வழியும் இந்த காலை நேரத்தில் அந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வழி என்னதான் சுற்றி நடந்து கொண்டிருந்தாலும், அநேகம் பேர் அந்த சிலுவை சுற்றி அவரை ஏளனம் செய்து கொண்டிருந்தாலும், துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும், ஒரு பக்கம் பிசாசு துன்பப்படுத்தி கொண்டிருந்தாலும், மறுபக்கம் சரீரத்தின் அளவில் அவர் எல்லாத்தையும் இழந்து போய் அடிப்பட்டு ரத்தமெல்லாம் போய் எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தாலும் அவருடைய சிந்தனை எல்லாமே ஒரே சிந்தனையாக இருந்தது. என்ன சிந்தனை? பாவத்தை வெல்லக்கூடிய சிந்தனை. 2வது பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய சிந்தனை. 3வது மனிதர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை. 4வது யாரும் கிட்டு சேராத அந்த மகிமையிலே அவர் போய் சேரப்போகிறார். இந்த சிந்தனையோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தாரே தவிர, இந்த கீழே நடக்கக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பற்றி அவர் சிந்திக்கவே இல்லை. அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நானே வழி அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் அப்போஸ்தலர் 4:12 படி அவரால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு, வேறு யாராலையும் கிடையாது. ஏனென்றால் அப்பேற்பட்ட காரியங்கள், அநேக துன்பங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, அவை எல்லாவற்றையும் அதை பற்றி சிந்திக்காமலே அவர் பிதாவினுடைய சித்தத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டுக்கிறார். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சிந்தனை உங்களுக்குள் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவை எல்லாவற்றையும் ரெஃபரன்ஸ் எடுத்து காக்கிற நேரம் இல்லாததுனாலே உங்களுக்கு தெளிவாக இந்த காரியங்கள் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சத்தியங்கள், அநேக ரகசியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் கீழ்ப்படிந்து இந்த வார்த்தையின்படி நம்ம நடந்து அவர் கைகளில் நம்ம இருந்தோமே என்றால் யாரும் நம்மளை தொடமாட்டாங்க, யாரும் நம்மளை தூரத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க. நம்ம கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போய் சேருவோம். அதனால் ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை நம்ம செய்து முடித்து, அவர் எப்படி அதை முடித்தாரோ, முடிந்தது என்று சொன்னாரோ அவ்விதமாகவும் நம்மளும் முடித்து நம்மளும் ஜெயிக்க வேண்டும். ஜெயித்தவர்களுக்கு எப்பேற்பட்ட வல்லமையான காரியம் கிடைக்கும்ன்றது இந்த உலக பிரகாரமான காரியத்திலே நம்ம பார்க்கலாம். பேர், புகழ்ச்சி, பணம், அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் ஜெயித்தவங்களுக்கு கிடைக்கிறது. ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்ப்போம், ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கும்போது தங்க பதக்கங்கள் வென்றார். இவ்விதமான ஒரு பெரிய ஒரு அவார்ட்ஸ், வெகுமதிகள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் பெற்றுக்கொண்ட வெகுமதி என்னதுன்றது அதை ஒன்று மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த வசனத்தை இதோடு நம்ம முடித்து கொள்ளலாம். அந்த வெகுமதி உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுப்பதற்கு தான் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார் இந்த நாளிலே. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அந்த வெகுமதிகளை நாமளும் பெற்றுக்கொள்ளும்படிக்கும், அவரோடு சேர்ந்து நாமளும் போய் வாழும்படிக்கும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் கடைசி வசனமாக நம்ம தியானம் பண்ணி இதோட நம்ம இந்த வசனத்தை நம்ம முடித்து கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெயித்த இயேசு ஆண்டவருக்கு இவ்விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம்.
இந்த அதிகாரம் உனக்கும் எனக்கும் கொடுப்பதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க சொல்கிறார். வெளிப்படுத்துதலில் ஜெயிக்கிறவனுக்கு எத்தனையோ வெகுமதிகள் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டிருக்கார். அதுலேயும் என்னுடைய அதிகாரத்தை கொடுப்பேன் என்றும் போட்டிருக்கிறார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அவருடைய வழி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் வழி என்னன்றதும் ஆண்டவர் தெள்ளந்தெளிவாக அந்த ரகசியத்தை நம்மளோட சொல்லியிருக்கிறார். அதனால் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த வழியில் போய் நம்மளும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேருவோம். ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஜீவனுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சந்நிதியில் சிறிது நேரம் இந்த வசனத்தை தியானம் பண்ணுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே, நீர் சொன்னது போல் நானே வழி, என்ன வழின்றது காமிச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சிந்தனை எப்பேற்பட்டதாக இருக்கிறதுன்றது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவ்விதமாக நாங்கள் இருந்து நாங்களும் பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர, பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர உமது கிருபை கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கேளுங்க. நானும் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறேன். நீங்களும் கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் மட்டுமல்ல, அநேகர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரும்படிக்கு நாம் ஒரு உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை தாழ்மையுடனே வேண்டுகொள்கிறேன். நன்றி.